Hello all, welcome back to day 10 of sharing my mind voice while studying. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடிட்டில் சாப்டர் 2ல் ஆல்ரெடி டெஸ்ட் யுவர் நாலேஜ் 2 வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு பார்த்தோம், ஆடிட் பிளான் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? Audit strategy sets the broad overall approach to the audit, whereas audit plan addresses the various matters identified in overall audit strategy. ஓகேவா? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுதான், ப்ராடாக ஒரு ஓவரால் அப்ரோச் கொடுக்குதான். ஓகேவா? அதே மாதிரி ஆடிட் பிளான் என்ன பண்ணுது அப்படின்னா அட்ரஸஸ் வேரியஸ் மேட்டர்ஸ் ஐடென்டிஃபைடு இந்த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ஆடிட் பிளான் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுது. வேரஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, குட். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி டிட்டர்மைன் ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன், எஸ்டிடி. கரெக்டாக நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட். Audit plan describes how audit strategy is going to be implemented. Audit plan நமக்கு என்ன சொல்லுது? How audit strategy is going to be implemented அப்படிங்கிறத சொல்லுது. சிம்பிளாக இருக்கா? ஆடிட் பிளான்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி போட்டோம் இல்லைங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் ஆடிட் பிளான் அப்படி சொல்லிடலாம் ஈஸியாக. The audit plan is more detailed than overall audit strategy that includes the nature, timing and extent of audit procedures to be performed by engagement team members. கரெக்டாக என்ன சொல்கிறாங்க? ஆடிட் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை விட அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் ஜென்ரலாக ஒரு பேஸ் தான் இருக்கும். ஆனால் ஆடிட் பிளானில் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட், எந்த மாதிரி வேலை செய்ய போகிறோம், அதை எப்போ செய்ய போகிறோம், எந்த அளவுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் வந்துட்டு இருக்கும். ஓகே, பிளானிங் ஃபார் தீஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த ஆடிட் ஆஸ் த ஆடிட் பிளான் ஃபார் த என்கேஜ்மெண்ட் டெவலப்ஸ். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு நம்ம ஆடிட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் அடுத்தடுத்த பிளான் நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாக? Planning for these audit procedures takes place over the course of audit as the audit plan for the engagement develops. Okay. 1 second. அடுத்து, once the overall audit strategy has been established, an audit plan can be developed to address the various matters identified in the overall audit strategy, taking into account the need to achieve the audit objectives through the efficient use of the auditor's resources. ஓகேவா? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆடிட் பிளான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மேட்ரு நம்ம ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறப்ப எந்தெந்த மேட்டர்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோமோ அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆடிட் பிளான். ஓகேவா? டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த நீட் டு அச்சீவ் த ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ த எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரிசோர்ஸ். நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளோட ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத கவனித்து இதை வச்சு இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆடிட் பிளான் அப்படிங்கிறாங்க.
Done. Establishment of overall audit strategy and the detailed audit plan are not necessarily discrete and sequential process. ஆமாம், அப்போது நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு முடிக்கணும், அப்புறமா ஆடிட் பிளான் பண்ணணும், அப்படி தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிக்கணுன்ற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் தான் இது அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிள் ஆகிருக்கும். ரெண்டும் ரொம்ப இன்டர் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஆனால் சீக்வன்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல இது முன்ன பின்ன மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? க்ளோஸாக இன்டர் ரிலேட்டட் தான். இதை வச்சு தான் அது, அதை வச்சு தான் இது. ஆனால் இது முடித்தோடனே தான் அது, அது முடித்தோடனே தான் இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியும் டீட்டெயில்டு ஆடிட் பிளானும் சீக்வன்ஸாக தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இன்டர் ரிலேட்டடாக இருக்காங்க, ஆனால் சீக்வன்சியல் கிடையாது. Overall audit strategy and the audit plan. The auditor's responsibility. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலையும் ஆடிட் பிளான்லையும் ஒரு ஆடிட்டராக நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் த ஆடிட் பிளான் ரிமைன் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான் போடுறதெல்லாம் ஆடிட்டரோட வேலை தான். ஓகேவா? இட் இஸ் த ஆடிட்டர் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெவலப்பிங் ஆடிட் பிளான். ஹவெவர், as discussed earlier, auditor may discuss elements of planning with entities management without compromising effectiveness of audit. ஓகே, அது அங்கே சொன்னது தான் இன்னொரு தடவை இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த ஆடிட்டர் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள். மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே படித்த மாதிரி தேவையான அளவு ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆடிட் பிளானை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க மேனேஜ்மெண்ட் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, டபிள்யூ அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். த ஆடிட்டர் ஆஃப் SKM லிமிடெட் asks its finance and audit head to prepare audit strategy for conducting audit of SKM limited. Okay. W also insists him to draw detailed audit procedures. சரி. On the request of auditor, W completes audit strategy as well as audit procedures as prepared by finance head of the company. Subsequently, auditor realized that effectiveness of the audit is compromised and it was his responsibility to prepare the overall audit strategy. Comment. ஆமாம், இப்போ தானே படிக்கிறோம், படித்த உடனே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, அப்புறம் ஆடிட் பிளான் பண்ணுறது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் ஹெட்டுக்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட் ஹெட்டுன்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் இருக்காங்களாம். ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அந்த ரெக்வஸ்ட் ஆஃப் டபிள்யூ இப்போ இந்த டபிள்யூங்கிறது ஆடிட்டரா ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட் ஹெட்டா? டபிள்யூ த ஆடிட்டர் ஆஃப் அப்படின்னா டபிள்யூ தான் ஆடிட்டர். ஓகே. டபிள்யூ ஆல்சோ இன்சிஸ்ட். ஓகே. ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் ஆடிட்டர் டபிள்யூவா? On the request of auditor, W completes audit strategy as well as audit procedures as prepared by okay completes prepare பண்ணல, prepared by finance head of the company. ஓகே, finance head வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியும் ஆடிட் பிளானும் போட்டு தந்துருக்காங்க. W வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம செஞ்ச மாதிரி. Subsequently, auditor realized that effectiveness compromise. ஆமாம், அவன் சொல்கிறது மட்டுமே செஞ்சுட்டு வந்தால் நமக்கு வந்து எப்படி எஃபெக்டிவாக இருக்கும். Refer overall audit strategy and the audit plan. The auditor's responsibility. Accordingly, approach of W was wrong and he should have prepared overall audit strategy and detailed audit procedures. இதை தான் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சூப்பர். Changes to planning decisions during the course of audit. Okay. The auditor shall update and change the overall audit strategy and the audit plan as necessary during the course of the audit. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, ஆடிட் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளானெல்லாம் மாற்றிக்கோங்க, தப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம சேனலில் கூட இப்போ நோட்ஸ் எடுக்கிறது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 6 minutesக்கு.
இன்ட்ரோ அண்ட் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்ட்ரோ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆடிட்டை ரன் பண்ணுறப்ப தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். ஓகே, இது இப்படி செட் ஆகாது, இப்படி பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது இப்படி செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புதுசாக வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதை வந்துட்டு ஆடிட் போய்கிட்டு இருக்கப்பே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது, ஆஸ் a result of unexpected events, changes in conditions or the audit evidence obtained. அதாவது 3 சொல்கிறாங்க. ஆரம்பிக்கிறப்ப ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். ஆஸ் a result of what are all the things they are telling. unexpected events ஃபஸ்ட்டு விஷயம், சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ் ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, or the audit evidence obtained from the results of audit procedures the auditor may need to modify. or the audit evidence obtained from the results of audit procedures. ஓகே, இப்போ வந்து இது கண்டினியூ ஆகுது. as a result of these things the auditor may need to modify the overall audit strategy and plan and thereby the resulting planned nature, timing and extent of further audit procedures based on the revised consideration of assessed risk. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்டென்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் a result of பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, இந்த 3 விஷயத்தினால ஆடிட்டர் வந்துட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியும் ஆடிட் பிளானையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருக்காது. இப்போ புதுசாக நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்லாம் மாறும் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸில். இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை பேஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறது எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, சிம்பிள் தான். thereby the resulting planned nature, timing and extent of further audit procedures based on the revised consideration of assessed risk. ஓகே, ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதையுமே நம்ம தனித்தனியாகவே போடலாமே. அப்போனா நம்ம இதையுமே பிரித்து போடலாம். the auditor need to modify, ஓகேவா, as a result of this thing and this thing the auditor may need to modify. what are all the things the auditor need to modify based on those things அப்படின்னு பார்த்தோம்னா, first thing is the overall audit strategy and the audit plan. ஓகேவா, இது மாற்றுறதுனால இதையும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. thereby the resulting planned nature, extent, timing of further audit procedures அப்படின்றாங்க. இதுக்கு ஒரே கலர் போடக்கூடாதுல்ல, மறந்துட்டேன். ரிசல்ட்டிங் பிளான்டு நேச்சர், இது பாயிண்ட் நம்பர் 2. எதை மாற்றணும் அப்படிங்கிறதுல இது பாயிண்ட் நம்பர் 2. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆடிட்டர் நீட் டு சேஞ்ச் திஸ் திங் அண்ட் திஸ் திங். ஓகேவா, பேஸ்ட் ஆன் த ரிவைஸ்டு கன்சிடரேஷன் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க். இப்போ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ்டாக ஒரு அசஸ்டு ரிஸ்க் பார்ப்போம்ல, எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஒரு லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% ரிஸ்க் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம். இப்போ இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ரிவைஸ்டு கன்சிடரேஷன் ஆஃப் அசஸ்க்கு ரிஸ்க் இருக்கும். இப்போ வந்து ரிஸ்க் வந்துட்டு 8% மாறி இருக்கலாம், இல்லை 12% மாறி இருக்கலாம். நம்ம வந்துட்டு 10% இருக்கும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ 8 மாறி இருக்கா, 12 மாறி இருக்கா, இல்லை 10லேயே இருக்கா என்னங்கிறத ரிவைஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் போடணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான்டு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிகிறதா? அவ்வளோதான் இந்த பேரா. திஸ் மே பி த கேஸ் வென் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் டு த ஆடிட்டர் அட்டென்ஷன் that differs significantly from the information available when auditor planned the audit procedures. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆடிட்டை பிளான் பண்ணுறப்ப நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேறு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆடிட் போனதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய பெரிய பெரிய டிஃப்ரென்ஸோட புது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி
நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே ஆடிட் ப்ரொசீஜர், ஆடிட் பிளான், ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன் அப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன்டு த்ரூ அண்ட் டீடைல்டு செக்கிங் மே கான்ட்ராடிக்ட் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன்டு த்ரூ டெஸ்டிங் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா, நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா டிரான்சாக்ஷன் வைஸ் செக் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அது சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் கான்ட்ராடிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளானிங், சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஒர்க் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் இருக்கு இல்லையா, அந்த என்கேஜ்மெண்ட் டீமில் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு சில ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் இல்லையா, அந்த வேலையை பார்க்குறதுக்கு பிளான் பண்ணணும். இதை தான் வந்துட்டு இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் பண்ணுற வேலையை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். அதுக்கான பிளானிங் சம்மந்தமாக இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. The auditor shall plan the nature, timing and extent of direction and supervision of engagement team members and the review of their work. ஓகே, நம்ம வந்துட்டு அவங்களோட டைரக்ஷன், சூப்பர்விஷன் பார்த்துக்கணும், அப்புறம் ரிவ்யூவும் பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன பிளான் பண்ணணும்? நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். ஓகேவா, இதை நான் சும்மா சொல்லிட்டுருக்கேன், டக்குன்னு மார்க் பண்ணிடலாம். ஆடிட்டர் ஷால் பிளான் வாட் ஆர் ஆல் த திங்ஸ், த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் what direction and supervision of engagement team members. Oh my god, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. அண்ட் த ரிவ்யூ ஆஃப் தேர் ஒர்க். ஓகேவா, த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ரிவ்யூ ஆஃப் தேர் ஒர்க் வேரி டிபெண்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங். இதெல்லாம் வந்துட்டு அந்த எதை டிபெண்ட் பண்ணி அந்த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட்டை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா, சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டி, ஏரியா ஆஃப் த ஆடிட், assessed risk of material misstatement, capabilities and competence of the individual team members performing the audit work. ஓகேவா, இதையெல்லாம் பொறுத்து நம்மளோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும். எதோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்? நம்ம டீம் மெம்பர்ஸ் வேலை பார்ப்பாங்க, அந்த வேலையை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு ஆடிட்டர் பிளான் பண்ணணும். எந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த பிளான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 4 ஃபேக்டர்ஸ். நம்மளோட என்டிட்டி, நம்ம ஆடிட் பண்ணுற என்டிட்டியோட சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஆடிட் பண்ணுற ஏரியா என்ன, எவ்வளோ ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கூட்டிகிட்டு வந்த எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் ஆடிட் டீம் மெம்பர்ஸ், என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பிளான் பண்ணணும். எதுக்கான பிளானிங்? என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் பார்க்குற ஒர்க்கோட சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ ஆடிட்டர் பண்ணணும்ல, அதுக்கான பிளானிங் பார்க்குறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து டாக்குமெண்டேஷன். இந்த ஆடிட்டர் எதெல்லாம் வந்துட்டு இதில் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி தானே படித்தோம், அதனால் அதை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணணும். அடுத்து ஆடிட் பிளான் பண்ணியிருப்பார், அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எனி சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் மேட் டியூரிங் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டு த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் த ஆடிட் பிளான் and the reasons for such changes. ஓகேவா, நம்ம நடுவில் ஒரு பேராகிராஃபில் பார்த்தோம்ல, பிளான் பண்ணுறப்ப திடீர்னு சேஞ்சஸ் ஏதாவது நடந்தால் என்ன பண்ணணுன்ட்டு, சேஞ்சஸ் வேணுன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணுவோம், எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம். என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஆர் நமக்கு ஏதாவது ஆடிட் எவிடன்ஸ் வந்துட்டு முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது எப்போ பண்ணுவோம், இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் நடந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம், மாடிஃபை பண்ணுவோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட பிளானிங் ஆஃப் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரையும் மாடிஃபை பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்? ரிவைஸ்டு கன்சிடரேஷன் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க்கை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா, இது இப்போ பண்ணுறதுக்கு நம்ம ரீசன்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை டாக்குமெண்ட் பண்ணணும், ஓவரால் ஆடிட் பிளானை டாக்குமெண்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது மாற்றங்கள் நம்ம ஆடிட் பண்ணுறப்ப பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாற்றங்களையும் ஆடிட் பண்ணணும் வித் தேர் ரீசன்ஸ். ஓகேவா,
அவ்வளோதான் அந்த பேரா. டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் த கீ டெசிஷன்ஸ் கன்சிடர்ட் நெசசரி டு ப்ராப்பர்லி பிளான் த ஆடிட் அண்ட் டு கம்யூனிகேட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் டு த என்கேஜ்மெண்ட் டீம். ஓகே, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா record of key decisions considered necessary to properly plan the audit and communicate significant matters to the engagement team. ஓகேவா? அடுத்தது இது படித்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறாங்க. எதோட ரெக்கார்ட்? கீ டெசிஷன்ஸோட ரெக்கார்ட். அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ப்ராப்பராக ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும் அதை நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் கிட்ட முக்கியமான விஷயத்தெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது அப்படின்றாங்க. The documentation of the audit plan is a record of planned nature, timing and extent of risk assessment procedures and further audit procedures at the assertion level in response to the assessed risk. ஓகே, ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்தோம். டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன? தட் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் வாட்? கீ டெசிஷன்ஸ். அந்த கீ டெசிஷன்ஸ் எதுக்கு தேவைப்படுது? ப்ராப்பராக ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. அடுத்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஆடிட் பிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிட் பிளானோட டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெக்கார்டு. இதுவும் ஒரு ரெக்கார்டு தான். எதோட ரெக்கார்டு அப்படின்னா planned nature, timing and extent of risk assessment procedures and further audit procedures as the assertion level in response to the assessed risk. ஓகேவா? சரி, நம்ம ஏன் ஒரே கலரில் போடணும்? இதில் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துடலாம். planned nature, timing and extent. ஓகேவா? இதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஆஃப் எதோடது அப்படின்னா risk assessment procedures and further audit procedures. எந்த லெவலில் அப்படின்னா அசர்ஷன் லெவல். ஓகேவா? அப்புறம் பொதுவாக கொடுத்துருக்கோம் இன் ரெஸ்பான்ஸ் டு த அசஸ்டு ரிஸ்க். இந்த அசஸ்டு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் த ப்ராப்பர் பிளானிங் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் கேன் பி ரிவ்யூட் அண்ட் அப்ரூவ்டு ப்ரேயர் டு தேர் பர்ஃபார்மன்ஸ். இது என்னவா இருக்குது? இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்ட். இங்கே ஒரு ரெக்கார்ட் பார்த்தோம். இது வந்துட்டு எதோட ரெக்கார்டாக இருக்குது? பிளான்டு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அட் த அசர்ஷன் லெவல் இன் ரெஸ்பான்ஸ் டு த அசஸ்டு ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு ரெக்கார்டாக இது வந்துட்டு சர்வ் பண்ணுது. அது என்ன ரெக்கார்டாக சர்வ் பண்ணுது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் த ப்ராப்பர் பிளானிங் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். எந்த மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்? தட் கேன் பி ரிவ்யூட் அண்ட் அப்ரூவ்ட் ப்ரியர் டு தேர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The auditor may use standard audit programs or audit completion checklist tailored as needed to reflect the particular engagement circumstances. ஓகே, நமக்கு தேவையான மாதிரி ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செக்லிஸ்ட்டு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்தந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. A record of significant changes to overall audit strategy and the audit plan. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்தோம்? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஆடிட் பிளானை டாக்குமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் அதை டாக்குமெண்ட் பண்ணணுன்னு பார்த்தோமா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெக்கார்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் டு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் அண்ட் ரிசல்ட்டிங் சேஞ்சஸ்.
டு த பிளான்டு நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது வேறு கலரில் போட்டுக்கலாம். எக்ஸ்பிளைன்ஸ் why the significant changes were made and the overall strategy and audit plan finally adopted for the audit. So it also reflects the appropriate response to the significant changes occurring during the audit. ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சரியாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இது காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 3. CA Mary, while planning audit of a company, feels that she should inquire from in-house legal counsel of the company status of pending litigation matters against the company to identify and assess risks of material misstatements. சரி, நல்ல விஷயம் தானே. Considering above description, are you able to identify said procedures? Where these identified procedures are included in planning in accordance with SA 300. புரியலையே. ஓகே, பிளான் பண்ணுறப்ப இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில்கிட்ட வந்துட்டு ஒரு சில பெண்டிங் ஸ்டேட்டஸ் லிட்டிகேஷன் வந்துட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. CA மேரி நினைக்கிறது கரெக்டு தான். ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கம்பெனியில் கேட்குறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு அந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை எங்கேயாவது படிச்சிருப்போம். அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நேற்று படித்த விஷயத்துல இருந்து வருதோ? இதுவாக கூட இருக்கலாம். சரி, நம்ம ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆன்சரை பார்த்துருவோம். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 3. சரி, ஓகே, இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, அதாவது எக்ஸாக்டாக தெரில, பார்த்தா ஞாபகம் வரும், போய் ஆன்சரை பார்த்துடலாம். இதையும் படிச்சுட்டு சேர்த்தாப்பில் பார்த்துடலாம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது. CA Shubhendu is statutory auditor of a social media company. Okay. Due to change in information technology regulations by government, it has become mandatory for such companies to constitute grievance redressal mechanism for users of social media platform of the company. Failure to comply with regulations can potentially lead to civil and criminal liabilities against the company. Is above factor to be considered by auditor while framing audit strategy? இது நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பாயிண்டில் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோட எஃபர்ட்ஸை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் தான் இது. எங்கே இந்த பாயிண்ட்டு, கன்சிடர் த ஃபேக்டர்ஸ் தட் இன் த ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் இன் டைரக்டிங் த என்கேஜ்மெண்ட் டீம் எஃபர்ட்ஸ். அதில் எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்கள். இந்த பாயிண்ட்டு தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அதர் சிக்னிஃபிகண்ட் ரெலவெண்ட் டெவலப்மெண்ட் சச் அஸ் சேஞ்சஸ் இன் த லீகல் என்விரான்மெண்ட் அஃபெக்டிங் த என்டிட்டி. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கேஸில் என்னது, அது என்ன ஏஐ கம்பெனியா இல்லை என்ன ஏதோ டெக்னிக்கலாக போட்டிருந்தாங்களே, சோஷியல் மீடியா கம்பெனியில் இப்போ புதுசாக வந்துட்டு ரெகுலேஷன் கவர்மெண்ட் மாறி இருக்குது. ஸோ வந்துட்டு கிரீவியஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அவங்க வந்துட்டு அமைக்கணும். அதை அமைக்கலை அப்படின்னா சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆடிட் பிளான் பண்ணுறப்ப இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும்
அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ ஆடிட் டெஸ்ட் யுவர் நாலேஜ் 3 and 4க்கு ஆன்சர் பார்க்கலாமா? These are planned risk assessment procedures to identify and assess risk of material misstatement. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தோம்? சுபேந்து ஆமாம், அவர் வந்துட்டு ஏதோ போய் லீகல் கவுன்சில்கிட்ட உங்கள்கிட்ட பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார். பெண்டிங் லிட்டிகேஷன் கேசஸ் பற்றி இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில்கிட்ட கேட்கணும். அது எந்த ப்ரொசீஜர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீஸ் ஆர் பிளான்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். The objective of planned inquiry of in-house legal counsel is to identify and assess risk of material misstatement. Such planned risk assessment procedures are included in audit plan in accordance with SA 300. அவன் சிம்பிளாக தான்ப்பா கேட்குறான். ஓகே, அடுத்து changes in laws and regulation affecting the company is a factor to be considered while establishing overall audit strategy. There has been change in information technology regulations applicable to the company. Non-compliance of the same can have implications in form of civil and criminal liabilities. Such an important matter concerning changes in laws and regulation is to be considered by auditor while establishing overall audit strategy. எனக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சு, ஆனால் இது இந்த அளவுக்கு எழுத தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நான் எழுதியிருப்பேன், 2 லைனில் எழுதியிருப்பேன், இல்லைனா அந்த பாயிண்ட் அப்படியே எழுதியிருப்பேன். ஸோ ஐசிஐ வந்துட்டு டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் த எக்ஸாக்ட் பாயிண்ட் இன் த புக்கு. அவன் வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறான், அதுக்கு என்ன பதில், கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தான் அவன் பார்க்குறானே தவிர, நம்ம அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி எக்ஸாக்டாக புக்கில் இருக்க மாதிரியே ஒரு வார்த்தை விடாமல் எழுதுனோம்னாலாம் ஃபுல் மார்க் தருவான் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. நம்ம அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் எழுதுகிறோமா அப்படிங்கிறது தான் அவனுக்கு முக்கியம். ஓகே, டெஸ்ட் யுவர் நாலேஜ் 4 பார்த்தாச்சு. அடுத்தது ஆடிட் ப்ரோக்ராம். ஓகேவா? Audit program. It is desirable that in respect of each audit and more particularly for bigger audits, an audit program should be drawn up. Audit program is a list of examination and verification steps to be applied and set out in such a way that the interrelationship of one step to another is clearly shown and designed. Keeping in view the assertions discernible in statements of account produced for audit or on the basis of on the appraisal of the accounting records of the client. இது நான் ஆல்ரெடி மீனிங் பார்த்தேன், ஆனால் மறந்துருச்சு. விசிபிள். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஜென்ரலாக நான் எனக்கு புரிஞ்சதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேனே, அப்புறமா நம்ம அந்த டெஃபினேஷனுக்குள்ளெல்லாம் போய்க்கலாம். ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஒரு புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட். எனக்கு ஆடிட்னால் என்னன்னே தெரியாது. ஓகேவா? பிகாம் முடிச்சுட்டு நான் பாட்டிக்கு போயிட்டேன். முன்னெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், இதுதான் ஆடிட் ப்ரோக்ராம். ஓகேவா? இதில் என்ன இருக்கும், போன உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பரில் இதை செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்தால் டிக் அடிங்க, தப்பாக இருந்தால் ராங் போடுங்க அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி அடுத்தது இதை பண்ணுங்கள், அதுக்கு இந்த மாதிரி டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தது இது பண்ணுங்கள், இதோட அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள், அப்புறம் இந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், எஸ்ஆர் நோ போடுங்க, அப்புறம் இதை பற்றிலாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி எழுதுங்க, அப்புறம் ஃபிசிக்கலாக போய் இன்வென்ட்ரி எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதுங்க அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆடிட்டை எப்படி பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை எப்படி செக் பண்ணணும், எப்போ செக் பண்ணணும், எவ்வளோ செக் பண்ணணும், எவ்வளோ டீட்டெயில்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி நம்ம கையில் கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா? இட் இஸ் டிசைரபிள் தட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஆடிட் அண்ட் மோர் பர்டிகுலர்லி ஃபார் பிக்கர் ஆடிட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் ஷுட் பி ட்ரான் அப். அதாவது
பெரிய ஆடிட்லாம் போகிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு போனோம்னா தான் நமக்கு வந்துட்டு தெரியும். திக்கு தசை தெரியாமல் போயிடுவோம். இல்லைனா எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், யார் நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற நிலமையில கொண்டு போய் விட்டுருவாங்க. லிட்ரலி பெரிய ஆடிட்ஸ்லலாம் போனோம்னா ஒன்றுமே புரியாது ஃபஸ்ட்டு போனோன்னே. ஸோ ஒரு பேப்பரில் ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஈவு புரியும். ஓகே, போனோடனே இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக கிடைக்கும். ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ். நான் தான் சொன்னேன்ல, எக்ஸாமைன் பண்ணுறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? அண்ட் செட் அவுட் இன் சச் அ வே தட் த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் ஸ்டெப் டு அனதர் இஸ் கிளியர்லி ஷோன் அண்ட் டிசைன்ட். ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவங்க கிளியராக காமிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? And designed keeping in view the assertions visible in the statement of account produced for auditor on the basis of an appraisal of the accounting records of the client. ஓகே, அதை நான் ஹைலைட் பண்ணுறப்ப சொல்கிறேன். அது வந்து இப்படி பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? இட் இஸ் டிசைரபிள் தட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஆடிட் அண்ட் மோர் பர்டிகுலர்லி ஃபார் பிக்கர் ஆடிட்ஸ் an audit program should be drawn up. ஓகேவா? ஆடிட் ப்ரோக்ராம் என்றால் என்ன? Audit program is a list of examination and verification steps to be applied இதுதான் ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறது தான். அதை இன்னும் ஃபர்தராக டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த சென்டென்ஸ். அண்ட் செட் அவுட் இன் சச் அ வே தட் த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் ஸ்டெப் டு அனதர் இஸ் கிளியர்லி ஷோன் வரைக்கும் தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது அண்ட் designed keeping in view the assertion reasonable in the financial statements of account produced for audit. ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அசர்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஃப்யூச்சரில் வரும். டிசனபிள் அப்படின்னா விசிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? நான் நிறைய தூரம் பார்த்துருக்கேன், நான் மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். விசிபிள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் ஆடிட். நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஆடிட்க்கு, அதில் அதில் தெரியக்கூடிய அசர்ஷன்ஸை வந்து நம்ம மனசில் வச்சு இதை கிளியர் பண்ணியிருக்கணும், இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் அண்ட் அப்ரைசல் ஆஃப் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கிளைண்ட். ஓகேவா? அப்ரைசல்னாலும் என்னன்னு எனக்கு தெரியும், பட் அதை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு தெரில. ஆக்ட் ஆஃப் அசஸிங் சம்திங். ஓகேவா? அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல கிளைண்ட்டோடது, அதை வந்துட்டு நம்ம அசஸ் பண்ணுறதுக்கான பேசிஸாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் அன் அப்ரைசல் ஆஃப் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கிளைண்ட். இதுதான் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கீழே டப்பாக்குள்ளே ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். An audit program consists of series of verification procedures to be applied to the financial statements and accounts of given entity. ஓகேவா? For the purpose of obtaining sufficient evidence. எதுக்கு? To enable the auditor to express an informed opinion on financial statements. In other words, வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, audit program is a detailed plan of applying the audit procedures in the given circumstances with instructions for the appropriate, வித்துக்கு அப்புறம் வேறு கலர் மாற்றிக்கலாம், with instructions for the appropriate techniques to be adopted for accomplishing, adopted வரைக்கும் ஒன்று வச்சுக்கலாம் போதும், to be adopted எதுக்காக? for accomplishing the audit objectives. ஓகேவா? இப்போ ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்.
இதில் எவால்விங் ஒன் ஆடிட் ப்ரோக்ராம் நாட் ப்ராக்டிகபிள் ஃபார் ஆல் பிஸ்னஸஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் தானா? அந்த டெம்ப்ளேட் அப்படியே கூகுளில் டவுன்லோட் பண்ணிட்டு நேராக போனால் நானும் ஆடிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? பிஸ்னஸஸ் வேரி இன் நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷன். ஓகேவா? ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷன், இது மூணுமே வித்தியாசப்படும். ஓகேவா? ஒர்க் விச் இஸ் சூட்டபிள் டு ஒன் பிஸ்னஸ் மே நாட் பி சூட்டபிள் டு அதர்ஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு கரெக்டாக இருக்கிறது இன்னொரு பிஸ்னஸ்க்கு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறாங்க. எஃபிஷியன்சி அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் த எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் டு பி ரெண்டர்ட் பை த ஆடிட்டர் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் தட் வேரி ஃப்ரம் அசைன்மெண்ட் டு அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? எஃபிஷியன்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அண்ட் த எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் டு பி ரெண்டர்ட் பை த ஆடிட்டர் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் தட் வேரி ஃப்ரம் அசைன்மெண்ட் டு அசைன்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேட் ஆகுறது, அதோட எஃபிஷியன்சி இது. அப்புறம் நம்ம ஆடிட்டராக அவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் அசைன்மெண்ட் டு அசைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காம்போசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே இது மூணும் ஒன்றா இருந்தாலும் வேறு வேறு பிஸ்னஸில் வேறு வேறு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதோட ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும், எஃபிஷியன்சி வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே அதுவும் ஒன்றா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தில் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சச் வேரியேஷன்ஸ் எவால்விங் ஒன் ஆடிட் ப்ரோக்ராம் அப்ளிகபிள் டு ஆல் பிஸ்னஸஸ் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நாட் ப்ராக்டிகபிள். கரெக்டாக? However, ஆனால், it becomes a necessity to specify in detail in the audit program the nature of work to be done so that no time will be wasted on matters not pertinent to the engagement and any special matter or any specific situation can be taken care of. ஓகேவா? ஆனால் இதில் என்ன ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. It becomes a necessity to specify in detail in the audit program. இது வரைக்குமே ஒன்று தான். ஆடிட் ப்ரோக்ராமில் டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறது மிக முக்கியம் அப்படிங்கிறாங்க. எதை அப்படின்னா த நேச்சர் ஆஃப் ஒர்க் டு பி டன். ஓகேவா? அதனால் என்ன நன்மை கிடைக்குது? ஸோ தட் நோ டைம் வில் பி வேஸ்டட் ஆன் மேட்டர்ஸ் நாட் பர்டினன்ட் டு த என்கேஜ்மெண்ட். அப்படி நாட் பர்டினன்ட் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத, நாட் ரிலேட்டட் டு த என்கேஜ்மெண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் எனி ஸ்பெஷல் மேட்டர்ஸ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் கேன் பி டேக்கன் கேர் ஆஃப். நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க் டு பி டன் அதை இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவையில்லாத இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். செகண்ட் திங் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மேட்டரோ இல்லை ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனோ இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது த அசிஸ்டன்ட் டு கீப் அன் ஓப்பன் மைண்ட். சரிடா, எனக்கு தான் எல்லாம் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டிங்களே, நீங்கள் கொடுத்ததை மட்டும் நான் போய் ரோபோ மாதிரி செஞ்சுட்டு வந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் அது தவறான செயல். நீங்கள் உங்கள் கீழே, அதாவது ஜென்ரலாக நம்ம ஒரு ஆடிட் அசிஸ்டண்ட்டாக இருக்கோம், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கோம், ஆடிட் பண்ணுற ஒரு சிஏவாகவே இருக்கோன்னே வச்சுக்கலாமே. நம்ம ஒரு ஓப்பன் மைண்டை வச்சுக்கணும் அப்படின்றாங்க. To start with, an auditor having regard to the nature, size and composition of the business and the dependability of internal control and the given scope of work should frame a program which should aim at providing for a minimum essential work which may be termed as a standard program. As experience is gained by actually carrying out the work, the program may be altered to take care of situations which were left out originally.
பட் ஆர் ஃபவுண்ட் ரெலவெண்ட் ஃபார் த பர்டிகுலர் கன்சர்ன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்காக நீங்கள் அந்த நேச்சர் சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ்லாம் வச்சு இன்டர்னல் கண்ட்ரோலை எவ்வளோ டிபெண்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணுங்கள். அதை வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்னு பேர் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணி ஆக்சுவலாக அந்த வேலையெல்லாம் செய்கிறப்ப ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரிஜினலாக விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இஃப் எனி ஒர்க் ஒரிஜினலி ப்ரொவைடட் ஃபார் ப்ரூவ்ஸ் பியாண்ட் த டவுட் டு பி அன்னெசரி ஆர் ரெலவெண்ட். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், டவுட்டே இல்லாமல் அது வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க ஏதாவது ஒரு ப்ரொசீஜரை. The assistant engaged in the job should be encouraged to keep an open mind beyond the program given to him. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? The assistant engaged in the job should be encouraged to keep an open mind beyond the program given to him. அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட பேப்பரில் இருக்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு வான்னு சொல்லக்கூடாது. அதை தாண்டி உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்க மாதிரியோ இல்லை சஸ்பீஷியஸாகவோ இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுப்பா தம்பி அப்படி ஏதாவது சொன்னான்னா வெரி குட் அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல, நீ இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்க அப்படின்ட்டு. ஓகேவா? He should be instructed to note and report significant matters coming to his notice to his seniors or to the partners or proprietor of the firm engaged for the doing of the audit. ஓகே, இதுதான் நான் சொன்னேன். அவனுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்? ஏதாவது பார்த்த சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு உன் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா உன் சீனியர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் அப்படியே மார்க் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாமா? ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்காக ஆடிட்டர் என்ன பண்ணணும்? நேச்சர் சைஸ் அண்ட் காம்போசிஷன்லாம் மனசில் வச்சு அப்புறம் என்னத்தை மனசில் வைக்கணும்? டிபெண்டபிலிட்டி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்புறம் என்னத்தை மனசில் வைக்கணும்? ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு. இதெல்லாம் மனசில் வச்சு என்ன பண்ணணும்? ஆடிட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணணும். அது எதை எய்ம் பண்ணி இருக்கணும் அப்படின்னா which should aim at providing a minimum essential work which may be termed as a standard program. மினிமம் எசென்சியல் ஒர்க், மினிமம் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? which may be termed as a standard program அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அவங்களே. ஓகேவா? அப்புறமா என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வர வர ஆக்சுவலாக நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர என்ன பண்ணிக்கலாம்? அந்த ப்ரோக்ராமை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எதுக்காக? ஃபஸ்ட்டு ஏதாவது வந்துட்டு நம்ம விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா, ஒரிஜினலாக விட்டுட்டோம் அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு டேக் கேர் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் விச் வேர் ஒரிஜினலி லெஃப்ட் பட் ஃபவுண்ட் ரெலவெண்ட் ஃபார் த பர்டிகுலர் கன்சர்ன். ஆல்ரெடி விட்டுருக்கோம், ஆனால் இந்த கன்சர்னுக்கு வந்து இது சம்மந்தப்பட்டது தான், இதையும் நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி ஏதாவது ஒன்று டவுட்டே இல்லை, இது தேவையே இல்லை, கன்ஃபார்மாக இது சும்மா தேவையில்லாமல் நம்ம டிக்கெட் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சேன், அந்த கம்பெனிக்கு போனால் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு அது இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஸோ அடிக்கடி அதை ரிவ்யூ பண்ணணும். ஓகே, நம்ம போன வருஷம் போட்டோம், இந்த வருஷமும் அது அப்ளிகபிளாக இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறத அடிக்கடி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். ஓகேவா? There should be periodic review of audit program to assess whether the same continues to be adequate for both for obtaining
requisite knowledge and evidence about the transactions. அப்போ அடிக்குவேட்டாக இருந்துச்சு நான் போட்டப்ப, இப்போவும் அது அடிக்குவேட்டாக இருக்கிறதுல கண்டினியூ ஆகுதா, இப்போவும் அது போதுமானதாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எதுக்கு போதுமானதாக இருக்கா? அப்டைனிங் ரெக்யூசிட் நாலேஜ் அண்ட் எவிடன்ஸ் அபவுட் த டிரான்சாக்ஷன்ஸ். நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் நமக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதை பற்றி ஃபுல் டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போது இந்த புதுசாக போட்டிருக்க, அதாவது ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஆடிட் ப்ரோக்ராம் வந்துட்டு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. There should be periodic review of the audit program. எதுக்காக? To assess whether the same continues to be adequate. இதோட நிறுத்துவோம். adequate எதுக்கு? For obtaining requisite knowledge and evidence about the transactions. ஓகேவா? இனிமேல் நான் அந்த 2 ஃபாரெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நிறுத்தி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, there should be periodic review of the audit program. எதுக்காக? to assess whether the same continues to be adequate. என்ன adequate? for obtaining. எதுக்காக adequate? என்ன, அதாவது இது எப்படி சொல்கிறது, adequate for obtaining requisite knowledge and evidence about the transactions. அதுக்கு adequate-ஆக இருக்கா அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? unless this is done. இதை பண்ணலை அப்படின்னா any change in the business policy of the client may not be adequately known. அவங்க வந்துட்டு பிஸ்னஸில் ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாமலே போய்விடும் அப்படின்றாங்க. அண்ட் அப்புறம் என்ன ஆகும்? கான்சிக்வெண்ட்லி அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஆடிட் ஒர்க் மே பி கேரிட் ஆன் the basis of the obsolete program. பழைய ப்ரோக்ராம் வச்சே நம்ம பண்ணுவோம். அண்ட் ஃபார் திஸ் நெக்லிஜென்ஸ், இந்த நெக்லிஜென்ஸ்க்காக the whole audit may be held as negligently conducted and the auditor may have to face legal consequences. பாருங்கள், நம்ம ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. 3 பாயிண்ட் தான் இருக்கா? இல்லை, இன்னும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீரியாடிக்காக பார்த்து செக் பண்ணிடணும் அப்படின்றாங்க. சேம் ஆல்ரெடி இருந்தது இப்போ போதுமானதாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. எதுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டிரான்சாக்ஷன்ஸை பற்றி நமக்கு நாலேஜ் தேவையான அளவு வரணும், அதுக்கு எவிடன்ஸ் தேவையான அளவு வரணும். அதுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம இதை பண்ணலை, அடிக்கடி இந்த ரிவ்யூவை பண்ணலை அப்படின்னா, பிஸ்னஸில் ஏதாவது பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு போதுமான அளவுக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்றாங்க. தெரியாமலே போன அந்த ஆடிட் ப்ரோக்ராம் வச்சே நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்சலீட் அப்படின்னா பழைய, இப்போதைக்கு ட்ரெண்டில் இல்லாத, அப்டேட் ஆகாத ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? அன்அப்டேட்டட் ஆடிட் ப்ரோக்ராமில் நம்ம ஆடிட் பண்ணோம் அப்படின்னா இதை நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவனக்குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவனக்குறைவுனால் பண்ண மாதிரி மொத்த ஆடிட்டும் கவனக்குறைவாக பண்ண மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ அதனால் ஆடிட்டர் வந்து கவனக்குறைவாக இருந்ததுனால அவருக்கு லீகல் கான்சிக்வன்சஸ் கூட வரலாம். இதை வந்து ஆடிட்டரோட கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எவனாவது கேஸ் போட்டான் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஆளாகலாம் அப்படின்றாங்க. The utility of the audit program can be retained and enhanced only by keeping the program as also the client's operations and internal control under periodic review so that inadequacies or redundancies of the program may be removed. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட் ப்ரோக்ராமோட யூட்டிலிட்டியை எப்படி வந்து நம்ம வந்துட்டு ரீட்டைன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, யூட்டிலிட்டி அப்படின்னா பயன்பாடு. ஆடிட் ப்ரோக்ராமோட பயன்பாட்டை நம்ம வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது, இல்லை அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமா? பை கீப்பிங் த ப்ரோக்ராம் ஆஸ் ஆல்சோ த கிளைண்ட்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். என்னென்னலாம் பண்ண சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் ஆடிட் ப்ரோக்ராமை அடிக்கடி ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் கிளைண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸை அடிக்கடி ரிவ்யூ பண்ணணும், இன்டர்னல் கண்ட்ரோலை அடிக்கடி ரிவ்யூ பண்ணணும், பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றான். அதனால் என்ன நடக்கும்? சரி, நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டே போய்ட்றேன், இல்லைனா அப்புறம் ஃபஸ்ட் ஒரு தடவை சொல்லுவேன், அப்புறம் அதை ஹைலைட் பண்ணுறப்ப இன்னொரு தடவை சொல்லுவேன். The utility of the audit program can be retained and enhanced. ஓகேவா? retained and enhanced எப்போ அப்படின்னா only by keeping the program
ப்ரோக்ராமை மட்டும் இல்லை, ஆஸ் ஆல்சோ த கிளைண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ், அது மட்டும் இல்லை இன்டர்னல் கண்ட்ரோல், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அண்டர் பீரியாடிக் ரிவ்யூ. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்? inadequacies and or redundancies of the program may be removed. redundancyனா எனக்கு என்னன்னு தெரியும், ஆனால் சொல்ல தெரில. the state of being not or no longer needed or useful. redundancies அப்படின்னா ரெசிடியூஸ், தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. பற்றாக்குறையோ ஐயோ பற்றாக்குறையோ தேவையில்லாத விஷயங்களோ அதில் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், இது பத்தலை எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஆல்ரெடி நிறையா இருக்குது, இது தேவையில்லை, தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரியானது. இது பற்றாக்குறை, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அதில், இந்த பாயிண்ட்லாம் இல்லை விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி. இது இந்த பாயிண்ட்லாம் இருக்குது ஆனால் அது தேவையில்லை, இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஹவவர் ஆஸ் அ பேசிக் ஃபீச்சர், audit program not only lists the tasks to be carried out but also contains a few relevant instructions like the extent of checking, the sampling plan, etc. நீ என்ன பண்ணணுங்கிறது மட்டும் ஆடிட் பிளானில் இருக்காதான், அதை பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குமா. எப்படி நீ இதுக்கு சாம்பிள் நீ எடுக்கணும், எவ்வளோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீ இதை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குமா. so long as the program is not officially changed by the principal, every assistant deputed on the job should unfailingly carry out the detailed work according to the instruction governing the work. நம்மளோட சிஏ ஆடிட்டரே அதை மாற்றினா மட்டும்தான், அஃபீஷியலாக அதை மாற்றினா மட்டும்தான் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து டீவியேட் ஆகணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரிக்டாக அந்த ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ, எப்படி ப்ரொசீஜர் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை எல்லா அசிஸ்டண்ட்டும் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஆடிட் போகிறப்ப நமக்கு தேவைப்படும். However, as a basic feature, audit program not only lists the tasks to be carried out, okay, but also contains a few relevant instructions like the extent of checking, the sampling plan, etc. ஓகேவா? ஸோ லாங் அஸ், அதாவது இது மாதிரி நடக்காத வரைக்கும், அஃபீஷியலாக வந்துட்டு நம்ம பிரின்சிபல் மாற்றாத வரைக்கும் என்ன பண்ணணும், எவ்ரி அசிஸ்டண்ட் அந்த வேலைக்கு நம்மளை அசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்துட்டு தவறே இல்லாமல் அதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மெனி பர்சன் பிலீவ் தட் திஸ் பிரிங்ஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி இன் த ஆடிட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறப்ப ரிஜிடாகவே இருக்குது, இது ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்க முடியல. அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்களாம், அதை தான் நம்ம எப்பயுமே செய்யணுமா, அதை மாற்றவே கூடாதான், அது எப்படி செட் ஆகும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணுமா. This is not true provided the periodic review is undertaken to keep the program as up to date as possible and by encouraging assistants on the job to observe all salient features of the various accounting functions of the client. ஆனால் இது வந்து உண்மை இல்லை, சப்ஜெக்ட் டு எப்போ உண்மை இல்லை அப்படின்னா, இதை நம்ம பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் நாட் ட்ரூ provided the periodic review is undertaken to keep the program as up to date as possible. and அது பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், by encouraging the assistants on the job to என்ன பண்ண சொல்லணும், அவங்கள observe all salient features of the various accounting functions of the client. ஓகேவா? அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இது பண்ணணும், அதாவது அசிஸ்டண்ட்டை பார்க்க சொல்லி என்கரேஜ் பண்ணணும். தம்பி நீ பாட்டிக்கு போனோமா, அந்த பேப்பரில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாத, அவங்களோட அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாரு, அதெல்லாம் அந்த அப்சர்வ் பண்ணு, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது ரிஜிடாலாம் இருக்காது, என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் நம்ம ஆடிட் ப்ரோக்ராம்லேயே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ஷன்னா அது உருவாக்குறது, யாராவது ஒருத்தர் உருவாக்கணும்ல இந்த செட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை, அது சம்மந்தமாக சொல்கிறாங்க. த ஆடிட் பிளானிங் ஐடியலி கமென்சஸ் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆடிட். ஓகே, போன வருஷம் ஆடிட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட ஆடிட்கான பிளானிங்காக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அலாங் வித் த ரிலேட்டட் ப்ரோக்ராம் it should be reconsidered for modification as the audit progresses. சரி, ஓகே.
ஆடிட் நடக்க நடக்க நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க, ரீகன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. Such consideration is based on the auditor's review of internal control. அந்த கன்சிடரேஷன் பேஸ்ட் ஆன் த ஆடிட்டர்ஸ் ரிவ்யூ ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. His preliminary evaluation thereof and the results of his compliance and substantive procedures. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சச் கன்சிடரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன். அப்போ அந்த பேஸ்டான மட்டும் வேறு கலரில் போடுவோமா, அப்போ தான் நமக்கு அப்போ தான் இது 3 பாயிண்ட்டுங்கிறதே புரியும். இஸ் பேஸ்ட் ஆன் த ஆடிட்டர்ஸ் ரிவ்யூ ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், ஹிஸ் ப்ரிலிமினரி எவாலுவேஷன் thereof and the results of his compliance and substantive procedures. இது ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ், இது ரெண்டோட ரிசல்ட்ஸும். While developing an audit program, the auditor may conclude that relying on certain internal controls is an effective and efficient way to conduct his audit. Okay. However, the auditor may decide not to rely. ஆரம்பிக்கிறப்ப நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலை நம்பலாம், அது போதும் அப்படின்ற மாதிரி தோணுமா. மேபி ஆடிட் நடக்க நடக்க வேணாம், நம்ம அதை நம்ப வேணாம், அதை விட ஈஸியாக வேறு எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு வேறு ஐடியா இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு அதை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. The auditor should also consider the timing of the procedures. அப்போனா இந்த கலர் மாற்றணுமே. Timing of the procedures, coordination of assistance expected from the client, availability of assistance, and the இன்வால்மெண்ட் ஆஃப் அதர் ஆடிட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஆடிட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு ரிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் டிசைட் நாட் டு ரிலே ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்போ அப்படின்னா மோர் எஃபிஷியன்ட் வே ஆஃப் அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை ரிலே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து த ஆடிட்டர் ஷுட் ஆல்சோ கன்சிடர் என்ன கன்சிடர் பண்ணணும் வைல் கன்ஸ்ட்ரக்டிங் அன் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா டைமிங் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ், கோஆர்டினேஷன் ஆஃப் எனி அசிஸ்டன்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த கிளைண்ட், த அவைலபிலிட்டி ஆஃப் அசிஸ்டன்ஸ் அண்ட் த இன்வால்மெண்ட் ஆஃப் அதர் ஆடிட்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த கொஷின்லாம் நம்ம இன்னும் படிக்கலை, அதனால் அந்த டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு வந்து இதுவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம எப்போ அதை பண்ண போகிறோம், மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படுமா, அவைலபிலிட்டி ஆஃப் த அசிஸ்டன்ஸ், யாராவது அசிஸ்டன்ஸ் இருப்பாங்களா, அன்றைக்கி அந்த மேனேஜர் இருப்பாரா, அப்புறம் மற்ற ஆடிட்டரோ இல்லை வேறு யாராவது எக்ஸ்பர்ட்ஸோ அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஆடிட் ப்ரோக்ராம் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபர்தர் த ஆடிட்டர் நார்மலி ஹேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டிசைடிங் வென் டு பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். கரெக்டு, எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆடிட்டர் டிஸ்கிரிஷன் தான். அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டா போதும். யாரும் ஆடிட்டருக்கு வந்து சொல்லலாம் மாட்டாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் இன் சம் கேசஸ் த ஆடிட்டர் மே ஹாவ் நோ டிஸ்கிரிஷன் ஆஸ் டு டைமிங். ஓகே, ஒரு சில இடத்துல டைமிங் வந்து ஆடிட்டர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அப்போ புரியும். For example, when observing the taking of inventories by client personnel or verifying the securities and cash balances at the year end. Okay, இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த டைமில் தானே பண்ண முடியும். கிளைண்ட் வந்துட்டு அவங்க எப்போ போய் இன்வென்ட்ரி கவுண்ட் எடுக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி கேஷ் வெரிஃபை பண்ணுறதெல்லாம் இயர் எண்டில் தான் பண்ணணும்.
அப்போ தான் அவங்க புக்கில் போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, அசட்ஸ் இருக்குது, அதில் பேங்க்கில் வந்துட்டு எனக்கு 2 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு அவன் போட்டிருக்கான். நம்ம வேலையே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டத்தை பற்றியும் நம்ம ஒப்பீனியன் சொல்கிறது தான் நம்ம வேலை. கரெக்டாக? இப்போ இந்த 2 கோடியை பற்றி நீ ஒப்பீனியன் சொல்லணுன்னா ஆஸ் ஆன் 31st மார்ச் அன்னைக்கு இங்கே 2 கோடி இருந்துச்சா இல்லையா, அதுதான் நம்மளோட விஷயமே. அதை பற்றி தான் நம்ம பேசவே போகிறோம். அதுவே நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு தெரியாது. நான் வந்துட்டு 29ஆம் தேதி தான் சார் பார்த்தேன், அன்னைக்கு வந்துட்டு 1 கோடி தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இரலவெண்ட். ஸோ 31 மார்ச் அன்னைக்கு அங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். நேரில் போய் 2 கோடி இருக்கா, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்கா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இல்லை இப்போ கோல்டு சொல்லுவாங்க, இல்லை எது வேணா இருக்கட்டுமே, ஆஸ் ஆன் 31st மார்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அப்டெயின் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், ஆடிட் எவிடன்ஸ் எல்லாமே அதில் தான் பார்க்கணும். ஸோ அதில் நம்ம இஷ்டத்துக்கு நான் 29ஆம் தேதி தான் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில விஷயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ட்ரூ. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் த ஃபாலோயிங் பாயிண்ட் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட். ஓகே, ப்ரோக்ராம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. Stay within the scope on limitation of the assignment. Okay. Prepare a written audit program setting forth the procedures that are needed to implement the audit plan. Okay, audit plan implement பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் தேவை அப்படிங்கிறத எழுதி ஒரு ஆடிட் ப்ரோக்ராமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. Determine the evidence reasonably available and identify the best evidence for deriving the necessary satisfaction. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கலர் மாற்றுற அளவுக்கு ஒர்த்து. என்னென்னா 2 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது, என்ன வேணும். ஓகேவா? நமக்கு நெசசரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் ரீசனபிளாக எது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது 2த்தையுமே நம்ம முடிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் ஆடிட் ப்ரோக்ராமை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் 200 ரூபா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ரீசனபிளாக ப்ராப்பராக என்ன இருக்கும், அதாவது என்ன பெஸ்ட் எவிடன்ஸு, அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு அந்த மிஷினில் கொடுப்பாங்கள்ல, சின்னதாக ஒரு ஸ்லிப்பு மாதிரி, இந்த பெட்ரோல் பங்க்கு, இந்த டேட்டு, இந்த டைமு, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடப்பட்டது அப்படின்னு அதில் இருக்கும். அதுதான் அந்த பில்லு, ரெசிப்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாமே. அதுதான் வந்துட்டு ப்ராப்பராக ரீசனபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்கும். ஆனால் ரீசனபிளாக என்ன அவைலபிள், அவன் வந்து அந்த பங்குக்காரங்கிட்ட ஒரு துண்டு சீட்டில், இல்லை மளிகை கடைன்னு வச்சுக்கலாமே, அதில் அவன் எழுதி வாங்கிட்டு வந்திருப்பான், தக்காளி 20 ரூபா, இது 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளைம் பண்ணுவான், அந்த எக்ஸ்பென்ஸை நான் கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவான். ஸோ ரீசனபிளாக என்ன அவைலபிளாக இருக்குது, எல்லா கடையிலையும் நம்ம வந்து பில்லு வாங்க முடியுமா, ஒரு சில கடையில் அண்ணாச்சி கடையில் எழுதி தான் தருவாங்க பேப்பரில் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள், இது நான் சின்ன இதை எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். பட் கம்பெனிஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது பெருசாக ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு தான் ஆடிட் ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, apply only those steps and procedures which are useful in accomplishing the verification purpose in the specific situation. எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, ஒன்லி தோஸ் ஸ்டெப்ஸ், எந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அக்கம்ப்ளிஷிங் த வெரிஃபிகேஷன் பர்பஸ். நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னு தானே அங்கே போகிறோம், அந்த பர்பஸ் சால்வ் ஆகுதான்னு பாருங்கள், அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஆடிட் ப்ரொசீஜரில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் பண்ணணும். பட் ஆடிட் ப்ரொசீஜர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தேவையானதை மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டிக்கு ஆடிட் ப்ரொசீஜரில் இருக்கிறதுல எது தேவையோ அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆடிட் ப்ரொசீஜரில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஆடிட் ப்ரொசீஜர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம யோசித்து எது தேவையோ அதை மட்டும் அதில் உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? இன்க்ளூட் த ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸ். ஆமாம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே பாதி வேலை சீக்கிரம் நடக்கும். ஃபார் ஈச் ஏரியா அண்ட் சஃபிஷியன்ட் டீட்டெயில்ஸ் விச் சர்வ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த அசிஸ்டன்ஸ். involved in audit and help in controlling the proper execution of the work. அப்ஜெக்டிவ், இதில் 2 பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம். ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸை இன்க்ளூட் பண்ணணும், அப்புறம் சஃபிஷியன்ட் டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும் அசிஸ்டன்ஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் த ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஒர்க். இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா?
கன்சிடர் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர். என்னெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத முன்னாடியே கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்றாங்க ஆடிட் ப்ரோக்ராமை. ஓகேவா? அடுத்து கோஆர்டினேட் த ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளை டு ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஓகே, சம்மந்தமான அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ஸையும் இதோட கோஆர்டினேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் டு ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ். Okay guys, I think let's go for a short commercial break and come back.